ஆபிரகாம் வயது முதிர்ந்து முதிர்ச்சியடைந்தார். ஆண்டவர் அவரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார். தன் வீட்டு மூத்த ஊழியனிடம் ஆபிரகாம் சொன்னார், உன் கையை என் தொடையின் கீழ் வை. வானத்திற்கும் பூமிக்கும் இறைவனான ஆண்டவர் மேல் ஆணையிடு. என் மகனுக்கு இந்த கானான் நாட்டு பெண்களில் ஒருத்தியை மணம் முடிக்காதே. என் சொந்த நாட்டிற்கு என் இனத்தாரிடம் சென்று என் மகன் ஈசாக்கிற்கு பெண்ணை தேடு. என்னை என் தந்தை வீட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவர் தூதரை உனக்கு முன்னே அனுப்புவார். அவர் உன் வழியை செம்மையாக்குவார். ஊழியன் தன் எஜமானன் ஆபிரகாமின் தொடையின் கீழ் கையை வைத்தான். அந்த காரியத்தை குறித்து அவரிடம் ஆணையிட்டு கொடுத்தான். 10 ஒட்டகங்கள் தன் எஜமானின் நன்மைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மெசொப்பொத்தாமியாவுக்கு நாகோரின் ஊருக்கு பயணம் செய்தார். மாலையில் ஊருக்கு வெளியே கிணற்றருகே ஒட்டகங்களை படுக்க வைத்தான். பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் வேளை அது. அவன் வேண்டினான், என் எஜமான் ஆபிரகாமின் இறைவனாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றியை தாரும். நான் கிணற்றருகே நிற்கிறேன், ஒரு பெண் தண்ணீர் எடுக்க வருவாள். உன் குடத்தை சாய்த்து குடிப்பதற்கு தண்ணீர் தாய் என்று நான் சொல்லும் போது, குடியுங்கள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் ஒன்று தருகிறேன் என்று அவள் சொன்னாள். அவளே நீர் ஈசாக்கிற்காக தெரிந்து கொண்டவளாகட்டும். அவன் பேசி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தோளில் குடத்துடன் வந்தாள். அவள் பார்க்க மிகவும் அழகியவள், கன்னிமை மாறாதவள். ஊழியன் அவளிடம் ஓடிச் சென்று, உன் குடத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணீர் தாய் என்றான். அவள் குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தண்ணீர் கொடுத்தாள். உங்கள் ஒட்டகங்கள் குடித்து முடிக்கும் வரை அவற்றுக்கும் ஒன்று தருகிறேன் என்றாள். ஊழியன் மௌனமாக அவளை பார்த்திருந்தான். ஆண்டவர் தன் வழியை வாய்க்கச் செய்தாரோ. ஒட்டகங்கள் குடித்து முடித்ததும் ஊழியன் பொன்னடிகலன்களை எடுத்தான். அரை சேக்கல் எடையுள்ள பொன்மூக்குத்தியையும் 10 சேக்கல் எடையுள்ள 2 பொன் வளையல்களையும் அவளுக்கு தந்தார். நீ யாருடைய மகள்? உன் தந்தை வீட்டில் நாங்கள் தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அவள் சொன்னாள், நான் மில்கா பெற்றெடுத்த பெத்துவேலின் மகள். எங்களிடம் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாய் உண்டு.